குளிகை நேரம் அப்படி ஒரு நேரம் இருக்கிறது. இந்த குளிகை நேரம் எப்படி இந்த குளிகை நேரத்தை கொண்டு வந்தார்கள் என்றால், ராவணன் என்பவன் தனக்கு தோல்விகளே வரக்கூடாது என்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று எல்லா கிரகங்களையும் 11ஆம் ராசியான கும்ப ராசியில் இந்திரன் இருக்கிற ராசியில் இந்திரனுக்கு எதிரான இந்திரஜித் என்னும் ஒரு பெயரை கொண்ட ஒருவனை அந்த ராசிக்குள் எல்லா கிரகங்களும் இருக்க பிறக்கும்படி செய்தான். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் குழந்தை பிறக்காமலேயே இருந்தது. காரணம், அந்த ராசி லாப ராசி ஆகும். லாப ராசியில் அதற்கு 12ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இல்லை என்றால் லாபம் செலவாகாத லாபமாகவே உட்கார்ந்து விடும். இதனால் லாப ராசியில் இருந்த அந்த குழந்தை பிறக்க முடியாமலே இருந்தது. எப்படியாவது இதை பிறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக ராவணன் சிவனை நோக்கி வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? எனக்கு எப்படியாவது குழந்தை பிறக்க வேண்டும் என்று. அப்பொழுது ஒரு ஐடியா சொல்லப்படுகிறது. சனியின் உடலில் இருக்கிற அழுக்கை எடுத்து அதை உருட்டி அந்த மண்டோதரியின் கர்ப்பப்பையிலே போடவும், அப்படி போடும்போது அங்கு குழந்தை பிறக்கும். ஒரு விஷயம், குழந்தை பிறக்கும், மீண்டும் மீண்டும் செயலை செய்கிறது தான் அது. ஒரு விஷயம் சனியிடம் சொல்லப்பட்டது, நீ உன்னுடைய காலை எடுத்து 12ஆம் வீட்டில் வைத்து விடு என்று. சனியினுடைய காலையும் 12ஆம் வீட்டில் வைத்தார்கள். இதையும் செய்தவுடன் இதுக்கு பிரேதகாரகன் என்று ஒரு பெயரும் உண்டு. இந்த கர்ப்பப்பையில் குளிகனையும் போட்டதனால் இது பிரேதமாக அவன் இறப்பையும் கூடவே கொண்டு வந்து விட்டான். இதனால் குளிகன் என்பவன் ஒன்றை 2 தரம் செய்கிறவனாக மாறுகிற ஒரு அருளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பிறப்பும் இறப்பும் கொடுக்கும் வேலையே அவன் கையில் கொடுக்கப்பட்டது. அதனால் ஒரு மரண வீட்டில் அந்த உடலை எடுக்கும்போது, மரணமடைந்த உடலை எடுக்கும்போது குளிகன் நேரத்தில் எடுக்க மாட்டார்கள். அது மறுபடியும் ஒரு பிரேதத்தை போட்டுவிடும். ஆனால் பொருள் சேகரிக்க இந்த நேரத்தை எடுப்பார்கள். பேங்கில் பணம் போடும்போது இந்த நேரத்தில் போட்டால் மீண்டும் மீண்டும் போடுவார்கள். மீண்டும் மீண்டும் எதை செய்ய வேண்டுமோ, இந்த நேரத்தில் ஒருவன் குடிக்க பழகினால் அவன் குடிகாரனாகவே மாறிவிடுவான். குளிகன் என்பவன் குறுக்கே சாடுகிறவனாக இருக்கிறான் ஜாதகத்தில். அது எந்த நேரத்தில் எங்கே சாடுவான் என்று தெரியாது. மற்ற கிரகங்களுக்கு திசைகளும் புத்திகளும் ஓடும் நேரங்களும் உண்டு. இவனுக்கு அப்படியல்ல, குறுக்கே சாடி விடுவான். எந்த இடத்தில் இவன் சாடுகிறானோ அந்த இடத்தில் விபத்துகள், ஆபத்துகள், மரணங்கள், ஆக்சிடென்ட்டுகள் எல்லாம் வருகிறது இந்த குளிக நேரத்தில் வரும். அதனால் குளிக நேரத்தை அதிகமாக ஒதுக்குவார்கள்.